ஆஸ்ட்ரோவெட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு கிரகண காலத்திலோ அல்லது ஒரு மாலைய பட்சத்திலோ அல்லது ஒரு அமாவாசை திதியிலேயோ, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இது போன்ற பல விசேஷமான கர்ம விஷயங்கள் வரும்பொழுது நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம், அன்று சுத்தமாக இருக்க வேண்டும். உடல் சுத்தம் மாத்திரமல்ல, மன சுத்தம் மிக அவசியம். 2, முடிந்தவரை அனாவசியமான அல்லது தேவையற்ற வீடியோக்கள் பார்க்கறது, ஷார்ட்ஸ் பார்க்கறது, இந்த யூடியூப்பில் பார்க்கறது, இது எல்லாவற்றையும் தவிர்க்க வேண்டும். நாம் கண்ணு முழிச்சிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த விஷயங்களை செய்வது தவறு. ஒரு சினிமா பார்த்துட்டு தான் நாம் கண்ணு முழிச்சிட்ருக்கணுங்கிறது தவறு. இப்போ மகா சிவராத்திரி வருது அப்படின்னா, அல்லது வைகுண்ட ஏகாதசி வருதுன்னா நைட்டு கண்ணு முழிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் பரமபதம் விளையாடுறதோ அல்லது லூடோ கேம்ஸ் விளையாடுறதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. தெய்வத்தின் மீது சிந்தனை செலுத்தி இறை என்பது ஒன்று இருக்கிறது என்பதையும், நமக்கு அப்பாற்பட்ட சக்தி அது என்பதையும் நாம் தெரிந்து கொண்டு, அந்த சக்தியை நாம் தியானம் செய்ய 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 நமக்கு நம்முடைய ஆத்மாவிற்கு, நம்முடைய புத்திக்கு நல்ல சக்தி கிடைக்கும், நல்ல தெம்பு கிடைக்கும். இந்த சக்தி தான் நமக்கு அமைதியையும் சாந்தியையும் கொடுக்கும். இதை கட்டுப்படுத்துவதற்குத்தான் உணவு. இந்த உணவில் முடிந்தவரை சத்துவமான உணவை நாம் உட்கொள்ள வேண்டும். அப்போது உங்களுடைய மனம் மற்றும் உங்களுடைய உடல் தூய்மையாக இருக்கும் பொழுது உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய புத்தி பலவிதமான நல்ல சக்திகளை ஈர்த்து வைத்து கொள்ளும். இந்த ஈர்த்து வைத்து கொள்வது உங்களுக்கும், உங்களுடைய குடும்பத்திற்கும், உங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கும் நன்மையை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.